ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத் ஈஸி அகாடமி. இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்ட் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் எப்படி அப்ளை பண்ணுறதையும் ஜென்ரலாக எப்படி அப்ளை பண்ணுறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் வெப்சைட்டில் நம்ம போய்க்கோம். ஃபர்ஸ்ட்டு போயிட்டு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இங்கே அப்ளை ஆன்லைன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பதிவு செய்ய விளைவோர், ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு ரெண்டு இருக்கும். புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நீங்கள் டிஎன்பிசியில் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து 150 ருபீஸ் பே பண்ணி உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் இதில் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போகணும். உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்மளுக்கு இங்கனுக்குள்ள அப்ளை நவுன் இங்கே கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் லாகின் பண்ண கேட்பாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு அப்ளை இங்கே பாட்டமில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம தொடர்கன்னு கொடுத்துக்கலாம். உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பதவியின் பெயர், அறிவிக்கை எண், நாள், நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருக்காங்க, விண்ணப்ப கடைசி நாள், டேட்டு, எக்ஸாம் டேட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணணும் மக்களே. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கணும். ஃபோட்டோ வந்துட்டு 100லேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். அதை நீங்கள் ஸ்டூடியோவில் எடுத்ததாகவும் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்கேன்டு ஃபோட்டோவாக இருக்கணும். செல்ஃபியோ நீங்கள் மட்டும்தான் இருக்கணும். உங்களோட கண்ணு, காது, கழுத்து மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கணும். தென் நீங்கள் எப்போ ஸ்டூடியோவில் எடுத்தீங்க அப்படின்ற டேட்டையும் மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் ஃபோட்டோ கொடுத்துருங்க. ஃபோட்டோ அப்லோடும் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா? நெக்ஸ்ட் சிக்னேச்சர் வந்து எப்படி அப்படின்னா சிக்னேச்சரும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டர் உயரம், 6 சென்டிமீட்டர் அகலம் போட்டு அதில் உங்களோட பிளாக் ஆர் ப்ளூவில் சைன் போட்டுட்டு அது 10லேருந்து 20 கேபிக்குள்ளேயும் அதில் அந்த ஃபைலை signature.jpg அப்படின்னும் அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்போனா தான் அது கரெக்ட் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறோம். தென் சேவ் சிக்னேச்சர் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபும் அப்படின்னா photograph.jpg அப்படின்ற ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சு நம்ம அப்லோட் பண்ணாலும் அதுவும் சேவ் ஆகிக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் அதெல்லாம் வேண்டாம். அடுத்து இதில் நம்ம நேம் கொடுக்கணும் ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ். பிறந்த தேதி, பாலினம், வகுப்பு என்னன்றதையும் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் நீங்கள் இதிலையும் கொடுத்தாகணும். இல்லைன்னா அது அக்செப்ட் பண்ணாது. இன்னொன்று, நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் ஃபர்தர் அப்டேட்ஸோ இல்லை உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்டு பெர்மனன்ட் அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. அது கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் அப்ளை பண்ணுறதுனால நம்ம மேத்தமெட்டிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் கோடு வந்து 419 பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நம்மளோட மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் கொடுத்தது 2 போஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியனும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டரும் அப்ளை பண்ணிக்கலாம். கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழ் குவாலிஃபையிங் டெஸ்ட்டுக்கு எக்ஸப்ஷன் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு கேட்டால் அது எஸ்னா எஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டி வரும். நோனா நோ கொடுத்துருக்கோம். செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் அரசு பணியாளரா? எஸ்னா
எஸ் கொடுத்து நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது. நோனா நோ கொடுத்துக்கோங்க. பணி நிலை ப்ரைவேட், அதர், அன்எம்ப்ளாய்டு, செல்ஃப் எம்ப்ளாய்டு. நீங்கள் என்னன்றதை என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை என்ன கரண்ட்டாக நீங்கள் இருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் நீங்கள் எதுவும் இன்டிமேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. நோ நோ கொடுத்துக்கோங்க. தேர்வாணையம் அல்லது பணியாளர் தேர்வு செய்யும் இதர முகமைகளினால் தேர்வுகள் மற்றும் தெரிவுகளில் கலந்து கொள்ளும் உரிமையிலிருந்து தங்களை நிரந்தரமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விலக்கி வைத்தோ அல்லது தகுதியின்மையோ செய்யப்பட்டுள்ளதா. அதாவது டிஎன்பிசி வந்து உங்களை குறிப்பிட்ட காலத்தில் எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியோ இல்லை வந்துட்டு உங்களை தேர்வு எழுத தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லியிருக்காங்க அப்படின்றதே நீங்கள் தெளிவுபடுத்தணும். அதே நீங்கள் எஸ்னா எஸ், நோ கொடுத்துருக்கோங்க. உங்கள் மேலே எதுவும் வழக்கு பதிவுப்பட்டிருக்காருன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்னா அது டீட்டெயில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நோனா நோ கொடுத்துக்கோங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. விஷன் ஸ்டாண்டர்ட்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் நிற பகுப்பாய்வு திறன் இன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளீரா அப்படின்றத நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. நோனா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி நைட் பிளைண்ட்னஸ், அதே மாதிரி நைட் பிளைண்ட்னஸ்ஸாக நீங்கள் சஃபர் ஆகிருக்கீங்க அப்படின்றதை நீங்கள் ஃபில் பண்ணிடணும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவியை கொண்டுள்ளாரா? எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. நோனா நோ கொடுத்துருங்க. செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி அண்ட் டிகிரி உண்டான டீட்டெயில்ஸ் கேட்குற அந்த பேஜ் வந்திருக்கு. இதில் எஸ்எஸ்சி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எஸ்எஸ்சி வந்து எப்போ நீங்கள் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும். இன்னைக்கு நம்பர், தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளீரா அப்படின்னு கேட்டால் எஸ், ஆமாம். அடுத்து ஹெச்எஸ்சி வந்துட்டும் அதே மாதிரி தான். நீங்கள் எப்போ எக்ஸாம் முடிஞ்சது அப்படின்றத கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். படிப்பின் பெயர் ஹெச்எஸ்சி கொடுத்துக்கோங்க. ஐடிஐ டீச்சர்ஸ் ட்ரைனிங் நீங்கள் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளீரா? ஆம். அடுத்து நம்ம இப்போ யூஜி டிகிரி போஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதிலே காமிச்சது. நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டரும் பிளாக்கல் ஸ்டாட்டிஸ்டிக் இந்த ரெண்டுக்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது ரெண்டுக்கு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபில் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கீழே டிக் கொடுத்து சேவ் கண்டினியூ கொடுக்க போகிறோம். மற்றவங்க வந்துட்டு அவங்களோட போஸ்ட் கோடு உண்டானதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் யூஜி முடிச்சிங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. படிப்பின் பெயர் டிகிரி இன் மேத்தமேட்டிக்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்வுக்குழு எந்த யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் படிச்சீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர், நீங்கள் தமிழை ஒரு பாடமாகவோ அல்லது ஒரு மொழியாகவோ படித்திருக்கிறீர்களா? ஆம். இங்கேயும் படிச்சுக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. படிப்பின் பெயர். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, படிப்பின் பெயர், ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன், தேர்வு குழுமம், சான்றிதழ் என்ன, சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டாங்க. அப்புறம் நீங்கள் தமிழை ஒரு பாடமாக அல்லது ஒரு மொழியாக படித்திருக்கிறீர்களா? எஸ். மற்றவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய சப்ஜெக்ட் கோடுக்கு ஏற்ற பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி கடைசியாக இதை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் சரியான தகவல்களை மட்டுமே உள்ளீடு செய்துள்ளீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பதிவு செய்த விவரங்களுக்கும் நீங்கள் சமர்ப்பிக்க போகும் சான்றிதழ்களில் உள்ள தகவல்களுக்கும் வேறுபாடு இருப்பின் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் டு த போஸ்ட் தட் யூ ஹேவ் சூசன். ஸோ கிளிக் சேவ் அண்ட் கண்டினியூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ரெட் கலரில் நமக்கு வச்சிருக்க பேனர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்குற சின்ன மைனூட் மிஸ்டேக்ஸ் கூட நமக்கு வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக படித்து ஃபில் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஆம், நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினை தமிழ் பயிற்று மொழியில் பயின்றதற்கான இடஒதுக்கீடு கோருகிறீரா? நம்ம ஆம் கொடுப்போம். ஆம். நீங்கள் தமிழ் வழியில் பயின்றிருக்கும் கல்வி தகுதியினை குறிப்பிடவும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து எதில் தமிழ் படிச்சிருக்கீங்களோ, தமிழில் ஒரு பயிற்று மொழியாக படிச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க மக்களே. நாங்கள் ஃபில் பண்ணலாம். ரெகுலர்னா ரெகுலர் போட்டுங்க, ப்ரைவேட்னா ப்ரைவேட் போட்டுங்க. இயர் ஆஃப் ஸ்டடி எத்தனை 10 1 to 10 கிளாஸ் எத்தனைலேருந்து எத்தனை வரைக்கும், எத்தனை ஸ்டாண்டர்ட் வந்து எத்தனை ஸ்டாண்டர்ட் வரைக்கும். மீடியா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தமிழ், ஸ்விங் அத்தாரிட்டி போட்டுக்கோங்க. சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட்டு அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கூல் ஃபில் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் போட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட், ப்ரைவேட்னா எய்டட் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஹெச்எஸ்சி எங்கே படிச்சுன்றதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. 11 to 12 மோட் ரெகுலர் ஃப்ரம் 2 வருஷம் எப்போ படிச்சீங்கிறதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ், ஸ்விங் அத்தாரிட்டி ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட்ன்றது நீங்கள் நான் வந்துட்டு தமிழில் பயின்றதற்கான சர்டிஃபிகேட் தான் இது. தமிழ் வழியில் பயின்றதுக்கான சர்டிஃபிகேட் தான் இது. நீங்கள் அதை வாங்கி எப்போ இஷ்யூ எப்போ நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் அதை வாங்கிக்கணும். வாங்கினதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கணும் டேட்டு. இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட்ன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கூலில் உங்கள் காலேஜில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் வழியில் பயின்றதுக்கான சர்டிஃபிகேட் முதல்ல வாங்கிக்கணும். வாங்கிட்டு அந்த டேட்டை தான் இங்கே போகணும். நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு போட்டுக்கோங்க. கவர்மெண்ட், ப்ரைவேட், எய்டு. அப்புறம் யூஜி டிகிரி இன் மேத்தமேட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும். யூஜி டிகிரி இன் மேத்தமேட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும். மோடு ரெகுலராக டிஸ்டன்ஸ் சில பேர் படிச்சிருப்பாங்க. இயர் படிச்சீங்க அப்படின்றது. மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ், இஷ்யூயிங் அத்தாரிட்டி போட்டுருந்தோம். டேட்டும் அஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். டேட் நீங்கள் அங்கே போய் வாங்கினதுக்கப்புறம் டேட் போடணும். ரெண்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுனா நீங்கள் 2 தடவை இந்த டிகிரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் யூஜி டிகிரி அப்ளை பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் இஷ்யூயிங் அத்தாரிட்டி, அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட், நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு கொடுத்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் அந்த கவனமாக கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஒன்று மிஸ்டேக் பண்ணாலுமே நமக்கு ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ கரெக்டாக பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற 2 டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பேப்பர் 2 இதுதான். அடுத்து ஃபீ ஸ்டேட்டஸில் நமக்கு ஃபீ கன்செஷன் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது நம்ம வந்து இந்த விண்ணப்பத்திற்கான கட்டண சலுகையை பெற விரும்புகிறீர்களா? அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண
எல்லாருக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம் வந்துட்டு ஃப்ரீயாக நம்ம டிஎன்பிசி வந்து கொடுப்பாங்க. 3rd டைம்க்கு அப்புறம் வந்துட்டு அவங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ. அடுத்து வந்துட்டு நீங்கள் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் செக்ஷன் வந்திருக்கும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற எல்லா ஃபைலையுமே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். 200 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தா அதுக்கு உண்டான பிடிஎஃப், 10th 12th யூஜி சர்டிஃபிகேட், ஓகேங்களா. அது போக தமிழ் வழி கல்வியில் நீங்கள் பயின்றதற்கான சர்டிஃபிகேட் 10th 12th காலேஜில் அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் டெஸ்டியூட் விடோவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஃபார்ம் ஆஃப் டெஸ்டியூட் விண்டோ சர்டிஃபிகேட் தான் இது. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நீங்கள் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ் வழி பயின்றதற்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் நார்மலாக எல்லாருமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அவங்கெல்லாம் வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா 10th 12th இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், கான்வெகேஷன் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், பிஜி படிச்சதுன்னா பிஜி டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் ஸ்டடி இன் தமிழ் மீடியம். இது வந்து கீழே இருக்க இந்த பார்ட் என்னன்னா காலேஜில் படித்தவங்களுக்கு. ஸோ 2 சர்டிஃபிகேட்டுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா சூஸ் ஃபைல் கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா அது அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா. அது நீங்கள் இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே பேஜில் கொண்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்துட்டு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் பார்த்து இருக்கணும். சப்போஸ் அது இருந்துச்சுன்னா இப்போவே நீங்கள் எல்லாமே வந்துட்டு எடிட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கடைசி நேரத்தில் டிஎன்பிசி சர்வர் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த பிழை இல்லாமல் இப்போவே நீங்கள் அப்ளை பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா. மிச்சம் இருக்கிற இந்த செக் பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கிளிக் பண்ணி டிக்ளரேஷன் உறுதிமொழி, இந்த உறுதிமொழி நீங்கள் படிச்சுட்டு இந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஃபைனல் செக்கிங்க ஒரு ப்ரிவியூ ஃபார்ம் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செக் பாஸ் பண்ணிட்டு ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. எப்போவுமே டிஎன்பிசியில் ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னா ரொம்ப பல நேரங்களில் அது நெட்வொர்க் டவுனாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஸ்மார்ட்டாகவும் பேக் போடுறதோ ரெஃப்ரெஷ் பண்ணுறதோ பண்ண வேண்டாம். சரிங்களா. நான் வந்து டெபிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், பட் பாருங்கள் கன்ஃபார்ம்டு பட் நாட் பெய்டுன்னு வந்துருக்கு. சம்டைம்ஸ் இப்படி தான் வரும், சில நேரங்களில் இப்படி தான் வரும். இஃப் த பேமெண்ட் இஸ் டிரான்சாக்ஷன் பெண்டிங் ஆஃப்டர் த மணி இஸ் டிடெக்டட் ஃப்ரம் யுவர் பேங்க் அக்கௌண்ட் ப்ளீஸ் வெயிட் ஃபார் 24 hours. ஸோ 24 hours வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அது அமௌண்ட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இல்லை அப்படின்னா திருப்பி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்ட் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணுறது அது நம்ம அகாடமியில் ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினாரில் சப்ஜெக்ட் ரிலேட்டடான டிஸ்கஷன் மட்டும் இல்லாமல் எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அண்ட் சிலபஸ் அண்ட் கொஸ்டின் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். இந்த வெபினார் அட்டன் பண்ணணும் விருப்பப்படுற எல்லா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்ட் பிளாக் ஹில்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் எழுத போகிற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் மேத் ஈசி அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.